என்னப்பா காலையில இருந்து பாஸ் ஆபீஸ்க்கே வரல, என்னாச்சு? அநேகமா அவர் ஜோயா மேடத்தை சமாதானப்படுத்துவார்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த ஜோயா யாரு? இது தெரியாதா உனக்கு? அவங்க தான் நம்ம பாஸோட புது பாஸ். இன்னைக்கு காலையில இருந்து ஆபீஸ்ல அதை பத்தி தான் பேச்சு ஓடிட்டு இருக்கு. பாஸ் போன் எடுக்கும் போதெல்லாம் ஐ எம் சாரி ஜோயா, ஐ எம் சாரி ஜோயா. உங்களோட வீணா போன பேச்செல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா போய் உங்க வேலையை பாக்குறீங்களா? ஐ எம் சோ சாரி சார். சாரி சார், ஐ எம் சாரி சார், சாரி. சார், காலையில இருந்து எங்க போனீங்க? நான் உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆமா, நான் சைட்ல இருந்தேன். ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? சார், அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க சார். ஆனா அவங்க சாயங்காலம் வரேன்னு தானே சொன்னாங்க. எஸ் சார், பட் அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க. ஹாஃப் அன் ஹவரா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சார், என்னாச்சு? சார் அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. அண்ட் ஐ டோன்ட் திங்க் சார் இனிமே அவங்க நம்ம கூட எந்த டீலும் வச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார், அவங்கள போக விடாம தடுக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். பட் சார், ஐ எம் சாரி. சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல. இந்த போன்ல இருக்கிற பாஸ்வேர்டை உடனடியாக எடுங்க. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிட்டேன், நீங்க என்கிட்ட சாரி கேக்குற வரைக்கும் நான் இந்த பாஸ்வேர்டை மாத்தி கொடுக்க மாட்டேன்னு. நான் இன்னும் பேசி முடிக்கல சோயா. ஆனா நான் முடிச்சிட்டேன். நான் தான் சொல்றேன்ல, இந்த போன்ல இருக்கிற பாஸ்வேர்டை உடனடியாக எடுங்க. இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன். நான் அப்படி செய்யலைனா அது ஆக்சுவலி நான் உங்ககிட்ட என்ன சொல்ல, இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. அல்லாமியா, what's wrong with him?
மொபைலை நான் சரி பண்ணிட்டேன். அப்புறம் இது வேலையும் செய்யுது. ப்ளீஸ் இதை வச்சுக்கோங்க. சரி அப்போ நான் கிளம்புறேங்க. குதாஃபிஸ். குதாஃபிஸ் தம்பி. ஹசீனா கிட்ட சொல்லு இந்த கார்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. நாம கூட இதே டிசைன்ல கார்டு வாங்கிடுவோம் இல்ல சரி? சரி நான் கிளம்புறேங்க. குதாஃபிஸ். இம்ரான் மியான், உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்திலாம் நல்லா தெரியும்ல? ஒண்ணும் இல்ல, என் லேப்டாப்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யா அல்லாஹ், நம்ம வீட்டு மாப்பிள்ளை கிட்டே வேலை வாங்கிடுவியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 2 நிமிஷம் வேலை தான் அது. போலாமா? வாங்க 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 வாங்க. நாங்க ஒன்னும் என் லேப்டாப்பை காட்டுறதுக்காக உங்களை கூப்பிடல. உங்களை கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டோம். சரி சொல்லுங்க, உங்களோட ஃபேவரட் கலர் என்ன? ரெட்டா இல்ல ப்ளூவா? ப்ளூ. ஃபேவரட் ஆக்டர் சல்மானா இல்ல ஷாருக்கா? Monday to Thursday ஷாருக், அப்புறம் Friday to Saturday சல்மான். சல்மானா. Favorite destination? Beaches or mountains? பீச் ஹவுஸ். Oh, favorite ice cream? Vanilla or chocolate? சாக்லேட். வாவ். ஃபேவரட் நேம்? ரஹ்மத் இல்ல நிகத்? நிக்கத். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட இம்ரான் மியாக்கு ஜிங்கோ ஹாட்டி டீம்ல ஒரு இடம் நிச்சயமா கிடைக்கும். ஜிங்கோ ஹாட்டினா? ஜிங்கோ. இந்த கேங்ல சேர்றது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்படின்னா நான் இந்த ஜிங்கோ ஹாட்டி கேங்குள்ள வரலான்னு சொல்லி எனக்கு நீங்க மதிப்பு மரியாதையும் கொடுத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்காக ரொம்ப 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 நன்றி. பெருமைப்பட்டுதானே ஆகணும் பாஸ். அப்புறம் நானும் சில கேள்விகள் கேட்கணும். அட கேளுங்க கேளுங்க, நான் எப்பவுமே ஒரு திறந்த புத்தகம் மாதிரி கேளுங்க. அயான், சொல்லுங்க. நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். நீங்க ரொம்ப பெரிய ரோமியோவாமே. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அப்புறம் நீங்க நல்ல கவிதையெல்லாம் சொல்லுவீங்களாமே. இப்ப நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்சம் பொறு சொல்றேன். காதலுக்கெல்லாம் இளவரசன் இந்த அயான், காதல் என்னும் குளத்திற்கு நடுவே பூத்த லோட்டஸ் இந்த அயான் ரஷித் கான். உள்ளூர்ல மட்டும் இல்ல, வெளியூர்லயும் நான் ஃபேமஸ். அண்ணா, நீங்க எவ்வளவு ஃபேமஸ்னா இன்டர்நெட்டுக்கு போனாலும் உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் வருது. வாவ், ஒரு யங் ஹேண்ட்ஸம் அண்ட் இன்டெலிஜென்ட்டான பர்சன் உங்களை பிரின்சஸ் மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாரு. வாவ், இந்த மாதிரி என்னோட ஹாரோஸ்கோப்ல எழுதி இருக்கு. உங்களோட ஜோடியாக் சைன் என்ன? பைசஸ். அப்புறம் உன்னோடது? சகிட்டேரியஸ். நான் இந்த உலகத்துல காதலை பரப்புறதுக்காகவே வந்திருக்கேன். அதனாலதான் தினமும் யாராவது என் மேல காதல் பயப்படுறாங்க. எல்லாம் பை பர்த். என்ன செய்யறது இம்ரான் மியான்? என்ன எல்லா பொண்ணுங்களும் விரும்பலாம், ஆனா நான் அவங்க எல்லாரையும் விரும்பிட முடியாதுல்ல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்காக ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கான்னு. ஹாய், how romantic. அப்புறம் மாமா, இன்னைக்கு லவ்வர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டே. ஐ மீன், நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன் இன்னைக்கு மீட்டியர் ஷவர் ஆக போகுதுன்னு. என்னமோ கேள்விப்பட்டேன். கீழே விழுற நட்சத்திரத்தை பார்த்து தன்னோட காதலுக்கு எந்த விஷ் வேணும்னு கேட்டாலும் அது நிறைவேறும்னு. நான் மீட்டியர் ஷவர் பார்க்கிறதுக்காக கண்டிப்பா போவேன். எவ்வளவு நல்லா இருக்கும்ல, நிறைய நட்சத்திரங்கள் ஒன்னா கீழே விழும். அப்புறம் இதுல எழுதி இருக்கிறதும் உண்மையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத்தை, உங்களோட ஜோடியாக் சைன் என்ன? கேப்ரிகான். கேப்ரிகான். something good for you. இதுல என்ன எழுதி இருக்குன்னா, உங்களோட ட்ரூ லவ் அவங்கள உங்க பக்கமா இழுக்கும், புல் பண்ணுமா. எங்க அம்மாவோட ட்ரூ லவ் அவங்க குழந்தைங்க தான். அது ஏற்கனவே அவங்கள புல் பண்ணியாச்சு. So
கியூட். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். வலைக்கும் அஸ்ஸலாம். லியோ. அசார் பேராச்சே. லியோவா தான் இருக்க முடியும். You know what? உங்க ஹாரோஸ்கோப்ல என்ன நான் இந்த எழுதிருக்கு? விஷயத்தெல்லாம் நம்புறது கிடையாது. Wait. இதுல எழுதிருக்கு ஸ்டே காம். அப்புறம் அட்லீஸ்ட் இன்னைக்கு நீங்க மீட்டியோர் ஷவர் பார்க்க கட்டாயம் போவீங்கன்னு. அதனால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், அப்புறம் காதலும் கிடைக்கும். You know what, அத்தை? எனக்கு காதல் மேல முழு நம்பிக்கை இருக்கு. Everybody falls in love. அல்லாஹ்வோட கருணையால நானும் காதல் வசப்படணும். இந்த காதலுக்கு இதெல்லாம் எனக்கு சுத்தமா ஒத்து வராது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அழகான பொண்ணுங்களும் என்ன பார்த்து மயங்கணும், அப்படியே ஏங்கி தவிக்கணும். ஆனா நான் as usual யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாது. ஆனா நீ யாராவது ஒருத்தரோட காதல் வலைக்குள்ள சிக்கிட்டீனா, காதல் தான் இந்த உலகத்திலேயே எல்லாத்தை விட ரொம்ப அழகான ஃபீலிங். அப்படித்தானே அத்தை? ஆ, உண்மையிலேயே காதல் தான் இந்த உலகத்திலேயே அழகான விஷயம். பாத்தீங்களா, இப்போ என்னோட அத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. காதல் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஃபீலிங்னு. இது உண்மையிலேயே அழகான ஃபீலிங்ஸா இருக்கலாம். ஆனா என் வாழ்க்கையில இதுக்கு சுத்தமா இடம் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ. அத்தை, இவருக்கு காதல் தேவையில்லை, தெரப்பி தான் தேவை. உமரா பேகம், நாம ஜோயாவை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்க கூடாது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கு? ஏன்னா அங்க வெயிட்டிங் ரூம் இருக்குமே. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதா இருந்தா ஒரு வெயிட்டிங் ரூம்ல இருந்தா தான் நல்லா இருக்கும். அவ வந்துகிட்டே இருப்பா. நிச்சயமா டிராபிக்ல தான் மாட்டிட்டு இருப்பா. ஓ, டிராபிக். சரி, ஒரு வேலை பண்ண, நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி கேள எங்க இருக்கான்னு. அங்க இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். அவ வந்துடுவாயான். சரி விடு, நானே அவளுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். என் குரலை கேட்ட உடனே அப்படியே ஆசையில ஓடி வந்தாலும் வந்துருவா. இரு 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 இரு, நானே ஃபோன் பண்றேன். சரி, நீ பண்ணா என்ன, நான் பண்ணா என்ன, எது எப்படியோ எனக்கு இப்ப அவளை இங்க பாக்கணும். ஹலோ ஜோயா, நீ எங்க இருக்க? நாங்க உனக்காக கஃபேல காத்துட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஓ, டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கியா நீ? சரி வந்துடு. அது பேசிக்கிட்டே இருந்தேனா எப்போ போன் கட் ஆச்சுன்னே தெரியல. அதான் அடுத்த கால் வந்துடுச்சு. காஃபி, ஒரு நிமிஷம், காஃபி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அட உமரா பேகம், என்ன ஆச்சரியத்துல ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க? உன்னோட ஃப்ரெண்ட் ஜோயாவுக்கு நீ ஹாய் சொல்ல மாட்டியா? ஓ ஹாய், பரவாயில்லையே, நீ வந்துட்டியா? நீ உங்களை பத்தி சொன்னதை விட ரொம்ப வித்தியாசமா இருக்காங்கல்ல. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? ஜோயாவோட கண்ணு
சின்னதா இருக்கும்ல, ஆனா இவங்க கண்ணை கொஞ்சம் பாத்தியா, பிரகாசமா இருக்கு. வா. அது வந்து நான் சரியா பார்க்கல, அதான். சரி, இன்னைக்காவது நீ இவங்கள ஒழுங்கா பாரு. எப்படி இருக்காங்க பாத்தியா? ஏன்னா இவங்க ஜோயா இல்ல, சீமா. சாரி, இவர் தான் என்ன இப்படி பண்ண சொன்னாரு. ரேடியோல மெசேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட இந்த தில்ஷாத் எனக்கு ஃபோனே பண்ணல. நான் வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணவா? தில்ஷாத் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானே தெரியல. ரஷீத், இங்க கொஞ்சம் வாயேன். என் மாத்திரையை கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். அம்மா நான் எடுத்துட்டு வரேம்மா. ஜோயாவை உனக்கு தெரியும், நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். இனிமே நீ சொல்ற எதையுமே நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. எதுக்காக தேவையில்லாம என்கிட்ட போய் சொன்ன ஹுமேரா? அது ஒரு சின்ன பிராங்க் தான். பிராங்க்? பிராங்கா? நாம ஒருத்தர் கிண்டல் பண்ணிப்போம், விளையாடிக்குவோம். ஆனா ஒருத்தரோட ஃபீலிங்க இன்னொருத்தர் ஹர்ட் பண்ற மாதிரி என்னைக்காவது நடந்துகிட்டு இருக்கோமா? ஹுமேரா, நீ என்கிட்ட விளையாடணும்னு நினைச்சது தப்பு இல்ல, ஆனா என்னோட ஃபீலிங்ஸ்ல நீ விளையாடணும்னு நினைச்ச பாத்தியா, அது எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கு தெரியுமா? நான் அன்னைக்கு உன்னை அந்த ஃபேஷன் ஷோல பார்த்தேன் பாத்தியா? ஹுமேரா, நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு வேற சொன்னேன். ஆனா உண்மையை சொல்றேன், நீ ஒன்னும் அழகா இல்ல, சரியான ராட்சசி மாதிரி இருக்க. நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்னு உனக்கு எப்படி சொல்றது? உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் இப்படி எல்லாம் பண்ணேன். அம்மா, அம்மா, நான் இன்னும் 800 grams weight ஏறிட்டேன். I have to lose this weight. எவ்வளவு டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸா இருந்தாலும் I am ready. Zoya, please help me. நீ எவ்வளவு டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸ் பண்ணாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் அத சரியா பண்ணணும், அதான் முக்கியம். நான் நேத்து உனக்கு crunches சொல்லி கொடுத்தேன்ல, அத செஞ்சு காட்டு. செஞ்சு காட்டு. Ready? 1, 2, 3, start. Good. நிஜமா உன்னோட முடி? அது 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 அம்மா, அம்மா, அது வந்து என்ன? தெரியாம. அம்மா, இந்த லாண்ட்ரி கார்டனை உடனடியா சேஞ்ச் பண்ணணும். எவ்வளவு கிரீசஸ் இருக்குன்னு பாருங்க. ஆமா ஆமா, நிறைய கிரீஸ் இருக்கு. நீ வச்சது நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இல்ல, நீங்க இத கொஞ்சம் இல்ல இல்ல, எனக்கு தெரியுது. பட்டனை பாரு, அது கூட ஷைனா இருக்குல்ல. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் சேஞ்ச் பண்ணிடுறேன்ப்பா. நீ உள்ள போய் ரெடி ஆயிட்டு வாயே. அம்மா, நான் ரெடியா தானே இருக்கேன்.